ஒரு பையன் சாப்பிடறதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்குறான். அப்போ ஒரு அழகான பொண்ணு முன்னாடி வந்துற பார்த்த உடனே காதல்ல விழுந்துடுறான். அப்ப திடீர்னு அங்க வந்த திருநாய் ஒண்ணு அவங்கிட்ட பசிக்குதுன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குது. அதை பார்த்து அவனும் இறக்கப்பட்டு அந்த நாய்க்கு தான் வாங்கின ஃபுட்டை கொடுத்துட்டு அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுக்கிட்டே போயிடுறான். அடுத்த நாள் அவனோட ஆபீஸோட கார் பார்க்கிங் பண்ற இடத்துல காலியா இருக்கிற இடத்துல ஒருத்தர் காரை பார்க் பண்றதுக்காக வர்றாரு. ஆனா அந்த இடத்துல அந்த நாய் ஒரு கோனை வச்சுக்கிட்டு யாரையுமே அங்க பார்க் பண்ண விட மாட்டேங்குது. இப்போ அந்த பையன் கார்ல வந்து பாக்குறப்போ அந்த இடம் காலியா இருக்கு. தனக்கு சாப்பாடு போட்டு அவனுக்காக அந்த நாய் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா அது அந்த பையனுக்கு தெரியாது. தியானம் பார்த்தா புறாக்கெல்லாம் கார் மேல கக்கா போதுங்க. அந்த புறாக்கள் கிட்ட இருந்தும் அந்த நாய் இந்த காரை பாதுகாக்குது. அதே நேரத்துல அந்த இடத்துல வேற ஒரு நாய் வந்து அவன் கார் மேல சுச்சா போகுது. இந்த நாயும் குறைச்ச அந்த நாயை துரத்தி விடுது. அது மட்டும் இல்லாம பைப்ல தண்ணி எல்லாம் கொண்டு வந்து அந்த டயரை கழுவி விடுது. அந்த பையனும் தனக்கு யாரா அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அன்னைக்கு நைட் அவன் வீட்டுக்கு போலான்னு கிளம்புறப்போ அந்த நாய் அவனோட பேக கவிட்டு எங்கேயோ ஓட ஆரம்பிக்குது. நாய் என்னோட பேக திருடிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த நாய் பின்னாடி துரத்துக்கிட்டே வரான். அவன் அந்த நாயை ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல நிக்குது. துரத்திட்டு வந்து அவனும் மூச்சு வாங்க அந்த நாயை பாக்குறான். அப்போ அந்த நாய் லெஃப்ட்ல பாடுறான்ற மாதிரி சிக்னல் காட்ட அவன் காதல்ல விழுந்த அந்த அழகான பொண்ணு அவனுக்கு முன்னாடி நிக்கிற. பொண்ணோட கார்ல ஏதோ பிரச்சனையா இருக்கும். அதுக்காக தான் அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருப்பா. அந்த பொண்ணு பார்த்த அதிர்ச்சியில அவன் பேசாமலே நிக்கிறான். அந்த நாய் குறைச்சவன பேசலன்ற மாதிரி சொல்லுது. அவனும் தைரியமா அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் பண்ணட்டான்னு கேக்குறான். அந்த பொண்ணு அவனை பார்த்துட்டு கியூட்டா சிரிக்கிறா. இப்பதான் அவன் தன்னோட வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த நாய் தான் காரணம்ன்றதை புரிஞ்சுக்கிறான்.